Good evening, students. So, நம்ம last class ஓட continuation பார்க்கலாம். ஓகேவா? So, 85th sum note பண்ணிக்கோங்க. So, find the surface area of sphere. ஓகேவா? So, sphere ஓட surface area கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல என்ன given கொடுத்திருக்காங்கன்னா டயா தான் கொடுத்திருக்காங்க. So, surface area ஓட ஃபார்முலா என்னது நம்மளுக்கு 4 pi r square. So, total surface area நாலும் surface area நாலும் sphere பொறுத்த வரைக்கும் என்னதான் 4 pi r square. So, நம்மளுக்கு r தான் வேணும். இங்க டயா கொடுத்திருக்காங்களா? So, டயா 92 அப்படின்னா r is equal to d by 2. So, 92 by 2. So, cancel பண்ணீங்கன்னா என்ன வரும் 46. ஓகேவா? So, இப்போ substitute பண்ணாம 4 into இதுல எல்லாத்துலயுமே பை வந்து லாஸ்ட்ல வரும். ஓகேவா? So, அத பை அப்படியே இருக்கட்டும். Then into r square. So, 46 the whole square. So, already நான் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்லி கொடுத்திருக்கேனா? So, தனித்தனியா போட்டுக்கணும். So, இதுக்கு 2 டிஜிட், இதுக்கு 2 டிஜிட். ஓகேவா? So, 4 ஓட ஸ்கொயர் 16, 6 ஓட ஸ்கொயர் என்னது 36. Then balance இருக்கத multiply பண்ணும். So, 4 2s are 8, 8 6 are 48. Then finally add பண்ணீங்கன்னா balance 1, 2. So, 2116 கிடைக்கும். ஓகேவா? So, 4 into 2116 into pi. Then அப்படியே multiply பண்ணா so 24 2. So, 84645. Option A. Note பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A hollow spherical shell. So, hollow அப்படின்றப்பவே இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கேப். ஓகேவா? ஸோ ஹாலோ ஸ்பெரிக்கல் ஷெல் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல். ஸோ ஒரு மெட்டலால செஞ்சிருக்காங்க. அதோட அடர்த்தி டென்சிட்டி வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ். ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வரும் பொழுது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா R1 R2ன்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு ரேடியஸ், அதுவே இது ஒரு ரேடியஸ். ஓகேவா? ஸோ இது 2, இது 4. ஓகேவா? ஸோ R1 R2 வச்சுக்கலாமா? ஸோ R1 2னா R2 4 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 2 இருக்கு, 2க்கும் தனித்தனியா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வெயிட். ஸோ இதுக்கு வரைக்கும் நம்ம ஃபார்முலா வெயிட்ல வந்து பார்க்கல. கரெக்டா? ஸோ ஃபார்முலா எழுதிக்கோங்க. வெயிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டு டென்சிட்டி. ஸோ இதுக்கு தான் இந்த டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டென்சிட்டி வேல்யூ டைரக்டா கொடுத்தாச்சு. ஸோ நம்ம என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும் வால்யூம். பட் ஆனா வால்யூம் ஆஃப் எதுக்கு கண்டுபிடிக்கணும் ஹாலோ ஸ்பியர். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா எழுதிக்கோங்க. த வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர்
நம்ம வால்யூம்னு மட்டும்தான் பார்த்துருப்போம், ஹாலோக்கு தனியா பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அவுட்டர் ஸ்பியர் மைனஸ் வால்யூம் ஆஃப் இன்னர் ஸ்பியர். ஓகேவா? ஸோ அவுட்டர் ஸ்பியர் மைனஸ் இன்னர் ஸ்பியர். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ வால்யூமோட ஃபார்முலா நம்மளுக்கு ஸ்பியருக்கு டைரக்ட் தெரியும். ஸோ என்னது 4/3 பை ஆர் கியூப். ஸோ இதுல மைனஸ் பண்ணும்போது ஒன்று R2 மைனஸ் R1 அப்படின்னு போட்டுக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இங்க சால்வ் பண்றேன். ஸோ ரெண்டுமே 4/3ன்றது காமன். ஓகேவா? ஸோ 4/3 பைன்றது ரெண்டுலையுமே காமன். ஸோ R2 கியூப் மைனஸ் R1 கியூப் இப்படி டைரக்டா ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ 4/3 இன்டூ பை இன்டூ R2 நம்மளுக்கு என்னது 4ஓட கியூப் என்னது 64 மைனஸ் R1 கியூப் என்னது 2ஓட கியூப் 8. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 64ல 8 போச்சுன்னா 56. ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துருமா? ஸோ 4/3 இன்டூ 22/7 இன்டூ 56. டைரக்டா டென்சிட்டியும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டென்சிட்டியோட வேல்யூ என்னது 6. ஸோ இது 8 டைம்ஸ் போமா, தென் இது 2 டைம்ஸ். அவ்வளவுதான். பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 1408 கிராம் வரும். ஏன்னா நம்மளுக்கு இங்க பாருங்க வெயிட் வந்து கிராம் தான், பட் கொஸ்டின் பாருங்க எதுல கேட்டிருக்காங்க? கிலோகிராம். ஸோ 1 kg is equal to 1000 grams. கரெக்டா? ஸோ அப்போ 3 zeros. ஸோ 3 digit தள்ளி என்ன வைக்கணும்? டெசிமல் வைக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ 1408 கிராம்ன்றது என்னவா மாறும்? 1.408 கிலோகிராம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The volume of conical tent. Again இதுவும் டென்ட் தான். ஓகேவா? ஸோ கோனிக்கல் டென்ட்டோட வால்யூம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 9240 டைரக்டா கொடுத்துட்டாங்க. தென் பேஸ் ஏரியா. ஸோ பேஸ் ஏரியானாலே என்னதான்? பையா ஸ்கொயர். ஸோ பையா ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1386ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த கேன்வாஸ். ஸோ அதாவது இந்த டென்ட்டை சுற்றி போட்டிருப்பாங்கல்ல துணி, அந்த துணி வந்து எத்தனை மீட்டர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகலம் வந்து கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ அகலம் கொடுத்துட்டு பிரெத்து கொடுத்துட்டாங்க. பிரெத்து வித்து ஒண்ணுதான். பிரெத்தை கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? லென்த். இப்போ துணின்றப்போ அது ஆக்சுவலா என்ன ஷேப்ல இருக்கும்? ரெக்டாங்குலர் ஷேப். கரெக்டா? ஸோ அதனால பி வேல்யூ கொடுத்துட்டாங்க, எல் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல வால்யூம் கொடுத்துருக்கனால வால்யூமை வச்சு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா?
ஸோ ஃபர்ஸ்ட் ரேடியஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வால்யூம் வச்சு ஹெச் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பையா ஸ்கொயரோட வேல்யூ என்னது 1386 கரெக்டா. ஸோ பையோட வேல்யூ என்னது 22/7 தென் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1386. ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1386 into 7 divided by 22. ஓகேவா. ஸோ இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 441 வரும். ஓகேவா. ஸோ அப்போ 441க்கு ரூட் எடுத்தா எவ்வளோ 21. சரி, இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வால்யூம்ல சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், ஹைட் தெரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 pi r square h. So 9240 is equal to 1/3 into 22/7 then r square. R என்னது 21 னா. So 21 into 21 then h மட்டும் தெரியாது. So h is equal to 9240 divided by 22 into 21 into 21 மேல வந்து 3 into 7. ஆன்சர். ஸோ ஃபைனலா ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 20 வரும். ஸோ ஆர் தெரிஞ்சாச்சு, ஹெச் தெரிஞ்சாச்சு கரெக்டா. தென் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல். ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சாதான் அதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், லென்த் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா. ஏன்னா இப்ப நான் இதுவே நார்மலா ரெக்டாங்குலர் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம எல் இன்டு பி ஏரியா ஃபார்முலா போடுவோம் கரெக்டா. ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்முலா என்னது, ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு பி கரெக்டா. பட் இப்ப இதுவே கேன்வாஸ் கேன்வாஸ்ல வர்றதுனால நம்ம இது என்னன்னு எடுப்போம்னா இந்த ஏவை வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது, பை ஆர் எல். ஆரோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு எல் வேணும். ஸோ எல்லுக்காக தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஹெச். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி எல்லுக்கு ஃபார்முலா தெரியுமா, ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். தென் ஆரோட ஸ்கொயர் ஆல்ரெடி 441. ஹெச்சோட ஸ்கொயர் என்னது 400. 20 ஸ்கொயர் 400. ரூட் ஆஃப் 841 இஸ் ஈக்குவல் டு 29. ஸோ அப்போ எல்லோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 29. ஓகேவா. ஸோ இப்போ ஏரியா ஃபார்முலா கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு பி சப்ஸ்டியூட் பண்ணி தான் எல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் எல். ஸோ 22/7 into ஆரோட வேல்யூ 21, எல்லோட வேல்யூ என்னது 29. ஸோ 3 times 66 into 29. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1914. ஓகேவா. ஸோ ஏரியாவும் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் ஒன் இது இந்த சம் கொஞ்சம் லென்த்தி தான். ஓகேவா. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போடணும். ஸோ லென்த் ஆஃப் த கேன்வாஸ். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு பி. ஸோ எனக்கு எல் தான் வேணும், ஏ டிவைடட் பை பி. ஸோ அப்போ ஏரியா என்ன கிடைச்சிருக்கு 1914. பியோட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க, வித்து வந்து 3 சொல்லியிருக்காங்களா. ஸோ கேன்சல் பண்ணும். 6 3 times 8 638. ஆப்ஷன் டி. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்துச்சுன்னா டைம் கன்சூம். ஓகேவா. ஸோ இனிஷியலா சால்வ் பண்ணுவோம். மார்க் ரிவ்யூல போட்டுட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணுங்க.
காப்பி பண்ணியாச்சா? இப்போ ஓகேவா? கேக்குதா? ஸோ 2 பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 1 2 3 2. ஸோ இதுல இருந்து ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 2 இன்டூ 7 டிவைடட் பை 2 இன்டூ 22. ஸோ கேன்சல் பண்ணா 6 1 6. So 1 2 3 2 into 7 divided by 2 into 22. So 11 la cancel பண்ணா 1 11s are 11. Again 1 11s are 11. Then திரும்பவும் 2 வரும் 22 2 times. திரும்பவும் cancel பண்ணீங்கன்னா 5 6 28. So 28 into 7 196. ஓகேவா? ஸோ ஆர் ஸ்கொயர் 196னா ஆரோட வேல்யூ என்னது? 14. ஸோ இப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வால்யூம்ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ வால்யூம் ஃபார்ம்ல என்னது? 2 by 3 pi r cube. So 2 by 3 into 22 by 7 into r. R ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சு? 14 into 14 into 14. ஸோ 7 கேன்சல் ஆகும், பட் 3 வந்து கேன்சல் ஆகாது. கரெக்டா? ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் கேன்சல் பண்ணணும். ஓகேவா? ஸோ எகெயின் மறுபடியும் 14 ஸ்கொயர் 196 தான். 196 இன்டூ 44 இன்டூ 2 வரும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 17248 டிவைடட் பை கீழே என்ன மட்டும் இருக்கு? 3. ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணாமா? ஸோ 5 3s are 15, பேலன்ஸ் 2 22, 7 3s are 21, again 14, 4 3s are 12, 9,
தென் 3 வரும். ஸோ இதுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சலாம். 5749 ஆப்ஷன் ஏ. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. எ சிலிண்டர் ஆஃப் ஹைட் 13 சென்டிமீட்டர். ஓகேவா? சிலிண்டர் வந்து இருக்கு. ஸோ அதோட ஹைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 13. ஓகேவா? பட் இது எதுல இருந்து மேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷீட். ஓகேவா? ஸோ இந்த ஷீட்டை ஸோ இப்படி மடக்கி இது பண்ணி என்ன கொண்டு வராங்க அப்படின்னா சிலிண்டர் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் ரெக்டாங்குலரோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது எந்த கட்டுமே பண்ணல. அப்பனா உங்களுக்கு இதுக்கும் இதுக்கும் ஏரியா என்னவா தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதோட இது ரெக்டாங்கிளோட ஏரியாவோ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சிலிண்டருக்கு. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் இஃப் இட்ஸ் க்ளோஸ்டு ஃப்ரம் போத் எண்ட்? ஸோ ரெண்டு சைடுமே ஓப்பனும் கிடையாது. ஸோ ரெண்டு சைடுமே என்னதான்? க்ளோஸ் தான். ஸோ அப்படியே இருக்கிறத 4 பக்கமும் மடக்கி சிலிண்டர் ஷேப்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க? கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் சொல்ல வராங்க. சரியா? சரி, இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹைட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இந்த ஹைட் தான் வந்து அதாவது சிலிண்டரோட ஹைட் தான் நம்மளுக்கு இந்த டோட்டல் அந்த பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ். கரெக்டா? ஸோ அதனால நம்ம இதை எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா ஸோ ஹைட் தெரியும் 13. ஓகேவா? அந்த ஷீட்டோட டோட்டல் டைமென்ஷன்ஸ் எவ்வளோ? 44. அந்த 44 இன்ட்டு 13 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த 44 அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பேஸா எடுத்திருக்காங்க. ஸோ இது எல், இது பி. ஓகேவா? ஜென்ரலாவே நம்ம ரெக்டாங்கிளுக்கு அப்படித்தானே எடுப்போம். ஸோ இந்த லென்த் தான் இது ஃபுல்லா வந்திருக்கு. ஸோ 2πr இஸ் ஈக்குவல் டு 44. ஸோ இதுல இருந்து நம்ம r கண்டுபிடிக்கலாமா? ஸோ 2 into 22/7 into r is equal to 44. And r is equal to so 2 cancel. Then r ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 7. ஓகேவா? ஸோ இப்போ r கிடைச்சாச்சு. ஆல்ரெடி அவங்க வந்து ஹெச் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 13 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டேரக்டா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 2πr h plus r. ஓகேவா? ஸோ அப்போ 2 into 22/7 into
R radius R ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 7 then into H plus R so 13 plus 7 so 2 into 22 by 7 into 7 into 20 so 7 க்கு 7 cancel balance அப்படியே multiply பண்ண வேண்டியதான் so 880 option B காப்பி பண்ணிக்கோங்க next sum பாருங்க a water tank is in the form of right circular cone ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க வாட்டர் டேங்க் கோன் ஃபார்ம்ல இருக்கு ஸோ ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 3 சென்டிமீட்டர் ஹெச்சோட வேல்யூ 40 ஓகேவா ஸோ ஆரமும் கொடுத்தாச்சு உயரமும் கொடுத்தாச்சு ஓகேவா தென் த டேங்க் இஸ் ஃபில்டு வித் வாட்டர் அட் த ரேட் ஆஃப் 1 cubic meter per second ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா வாட்டர் ஃபில் ஆகுது ஸோ இந்த மாதிரி வந்துச்சாலே நம்ம என்ன கண்டுபிடிப்போம் வால்யூம் கண்டுபிடிப்போமா ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஆர் அண்ட் ஹெச் வச்சு வால்யூமாக கண்டுபிடிச்சிடணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு 1 மீட்டர் கியூப் அதர்வைஸ் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் கியூபிக் அப்படின்னாலே வால்யூம் தான் ஓகேவா ஸோ 1 மீட்டர் கியூப் பர் செகண்டுக்கு உங்களுக்கு ஃபில் ஆகுது அப்படின்னா அப்போ டோட்டல் வால்யூம் ஃபில் ஆக எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ இன் ஹவு மெனி மினிட்ஸ் ஓகேவா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா ஸோ கோன் ஸோ 1/3 2/22/7 ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படின்றப்போ 3 ஸ்கொயர் என்னது 9 into 14 ஸோ 3 7 ஓகேவா ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 44 into 3 மல்டிப்ளை பண்ணால் 132 வரும் கரெக்டா ஸோ அப்போ இந்த 132 மீட்டர் கியூப் எத்தனை மினிட்ஸ் கேட்டிருக்காங்க நாட் செகண்ட் ஸோ செகண்ட்ஸ்னா 132 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிடலாம் கரெக்டா ஏன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு மீட்டர் கியூப்ன்றப்போ 132 மீட்டர் கியூபுக்கு 132 செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் பட் ஆனால் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க மினிட்ஸ் அப்போ 1 minute is equal to 60 seconds அப்போ 132 divided by 60 ஓகேவா ஸோ இப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ 2 times வரும் 120 120 ஸோ ஆன்சர் என்னது 2.2 ஆப்ஷன் ஏ காப்பி பண்ணிக்கோங்க
next the volume of hemisphere. So hemisphere ஓட volume formula என்னது 2/3 pi r cube. ஓகேவா? ஸோ டைரக்டா ரேடியஸ் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா, சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். பட் ஆனால் இங்கே 7.7 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு ஆன்சர் கண்டிப்பாக எதில் வரும், பாயிண்ட்ல வரும். அதர்வைஸ் 77/10 வச்சு போடணும். ஓகேவா? ஸோ 2/3 இன்டூ 22/7 இன்டூ 77/10, 77/10, then 77/10. ஸோ 7 மட்டும் 11 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து 5 டைம்ஸ், எகெயின் இது 11 வரும். ஸோ இது 5 வரும். தென் பேலன்ஸ் ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 956.5 வரும். ஓகேவா? ஆப்ஷன் 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். காப்பி பண்ணிக்கோங்க. So next one பாருங்க. Find the volume of cylinder that circumscribe the sphere. So என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்பியர் சிலிண்டருக்குள்ள என்ன இருக்கும், ஃபுல்லா ஸ்பியர். ஓகேவா? ஸோ அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது சிலிண்டர். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள ஸ்பியர் வந்து ஃபுல்லா இருக்கு. ஸோ ஸ்பியர்ன்றப்போ கண்டிப்பா இந்த அவுட்டர் பார்ட் ஃபுல்லாவே என்ன ஆகணும், டச் ஆகணும். ஸோ இந்த ரேடியஸும் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ரேடியஸ் வந்து என்னது, ஸ்பியரோட ரேடியஸ் 2.8. ஓகேவா? ஸோ இதுவே நம்மளுக்கு இங்க வரும் பொழுது, ஹைட்டா வரும் பொழுது இதுக்கும் வருதா? ஸோ இது டோட்டலா ஹைட்டா வரும்போது என்ன வரும், இந்த ரேடியஸ் பிளஸ் இந்த ரேடியஸ், ஆர் பிளஸ் ஆர் 2r. ஓகேவா? ஏன்னா இங்க நம்மளுக்கு ஹெச் கொடுக்கல, கரெக்டா? ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர், ஃபார்முலா என்னது, பைஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2r. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 22/7 இன்டூ 2.8 வந்து எப்படி வச்சுக்கலாம், 28/10 வச்சுக்கலாமா? ஸோ 28/10 into 28/10, then 2r. So into 2 போடும்போது என்ன கிடைக்கும், 56, 5.6 கிடைக்கும், 56/10 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது டெசிமல்ல தான் வரும். ஸோ 7 மட்டும் 4 times, then 5 to 5, 5. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 137.984 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.